Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala ashrafil mursalin Sayyidina Muhammad wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Alhamdulillah, சிஸ்டர்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களாமா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அத்தர்சு சாதிசு பார்க்க போகிறோம். அதாவது 6வது பாடம் பார்க்க போகிறோம். இந்த 6வது பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4வது 5வது பாடத்தோட காம்பினேஷன் தான். இன்ஷா அல்லாஹ் பார்த்துடலாம். அதாவது அத்தர்சு ராபியாவில் என்ன பார்த்தோம்? அல் ஹுரூஃபுல் முத்தஹர்ரிகா பார்த்தோம். அதாவது அல் ஹரக்காத், ஃபத்ஹா, கஸ்ரா, தம்மா பார்த்தோம். அடுத்தது அத்தர்சுல் ஹாமிஸ் 5வது பாடத்தில் என்ன பார்த்தோம்? அல் ஹுரூஃபுல் முனவ்வனா, தன்வீன் பார்த்தோம். ஃபத்ஹத்தேன், கஸ்ரத்தேன், தம்மத்தேன். இதை இதனுடைய காம்பினேஷன் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அத்தர்சுல் சாதிசு என்னது? 6வது பாடத்தில் தத்ரிபாத்துன் அலல் ஹரக்காத்தி ஒ தன்வீன் அப்படின்னா என்ன? தத்ரிபாத் அப்படின்னா என்ன? எக்ஸசைஸ், ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பயிற்சி எடுக்கணும். எதை கொண்டு பயிற்சி எடுக்கணும்? அல் ஹரக்காத்தும் ஒ தன்வீன், ஹரக்காத்தையும் மற்றும் தன்வீனை கொண்டு நம்ம இதில் பயிற்சி எடுக்கணும். ஸோ இந்த 2 லெசனுடைய 4th and 5th லெசனுடைய காம்பினேஷன் தான் என்னது? 6th லெசன். ஓகேவா? ஸோ அதை நல்லா நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் இது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், இந்த இதில் பொதுவாகவே 3 எழுத்துக்கள் வந்திருக்கும், இல்லைன்னா 4 எழுத்துக்கள் வந்திருக்கும். ஹரக்காத்துகளை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் வரும், நடுவில் வரும், இறுதியில் கூட வரும். ஓகேவா? ஆனால் தன்வீனை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே இறுதியில் தான் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த லெசனில் அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். அடுத்ததா இதில் வேற என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி போக போக இன்ஷால்லா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றா நான் சொல்லிட்டு வரேன், தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கு? ஹம்சா ஃபத்ஹா இருக்கு, அப்புறம் ப ஃபத்ஹா இருக்கு, தால் ஃபத்ஹத்தேன் இருக்கு. ஓகேவா? ஸோ இதை எப்படி ஓதணும்? எல்லாமே என்ன இருக்கு? தஃஹீமா தர்க்கைக்கா எழுத்துக்கள். இது தர்க்கைக்கான எழுத்துக்கள். ஓகேவா? லைட் லெட்டர்ஸ். புரியுதாமா? ஸோ எப்படி ஓதணும்? ஹம்சா ஃபத்ஹா அ, ப ஃபத்ஹா ப, தால் ஃபத்ஹத்தேன் தன், அபதன். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு எழுத்துக்கும் நம்ம எப்படி சொல்லணும்? ஒரே அளவில் தான் நம்ம சொல்லணும். சரியா? ஒரே அளவில் தான் நம்ம உச்சரிக்கணும். ஓகேவா? ஒரு எழுத்தை நீட்டியும் ஒரு எழுத்தை குறிலாவோ ஒரு எழுத்தை நெடிலாவோ நம்ம உச்சரிக்க கூடாது. ஓகேவா? நீட்டியும் சரி கம்மியாகவும் சரி நம்ம உச்சரிக்க கூடாது. எல்லா எழுத்துக்களுக்கும் ஒரு அலிஃப் அளவுக்கு தான் நம்ம உச்சரிக்கணும். ஓகேவா? அ ப தன், அபதன், அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்தது பாருங்க, அ ஹ துன், அஹதுன். இதுலயும் எல்லா எழுத்துக்களும் என்ன எழுத்துக்கள்? தர்க்கைக்கு எழுத்துக்கள். அடுத்தது பாருங்க, அ ஹோ ஸ. ஓகேவா? அ ஹோ ஸ அப்படி உச்சரிக்கணும். அஹத அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உச்சரிச்சிருவாங்க, அந்த மாதிரி உச்சரிக்க கூடாது. ஓகேவா? அ ஹோ ஹோ, அப்புறம் ஸ, அ ஹோ ஸ. ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும் போது ஒவ்வொரு எழுத்துக்கு உண்டான ஹக்கை கொடுத்து நம்ம உச்சரிக்கணும். அடுத்தது பாருங்க, அ ஸி ந, அஸீன, அமரா, அமரா. ஓகேவா? ஸோ நல்லாவே கவனிச்சு பார்த்துக்கோங்கம்மா. அமரா. ஓகேவா? ரா தவசுத்த லெட்டர். ஓகேவா? ஸோ அதனால அதுக்கு உண்டான ஹக்கை கொடுத்து நம்ம ஓதணும். மற்றது எல்லாமே என்னது? அலி, அதாவது ஹம்சாவும் மீமும் என்னது? தர்க்கைக்கு. ரா தவசுத்த லெட்டர். ஓகேவா? ஸோ இதில் கவனம் வைங்க. அடுத்தது அன, அன. இதில் பாருங்களேன், ஒரு முக்கியமான ஒரு ரூல் வருது, இதை கண்டிப்பாக நோட் பண்ணுங்க. இந்த அனல நூனுக்கு அப்புறம் ஒரு அலிஃப் வருது இல்லையா? அந்த அலிஃபு மேலே ஒரு ரவுண்டு ஓவலாக ஒரு ஷேப்பு போட்டிருக்கு. ஓகேவா? அது என்னது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த 0 மாதிரி ஒரு இருக்கு இல்லையா? அதுக்கு பேர் சிஃபரல் முஸ்தத்தீல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சிஃபரல் முஸ்தத்தீல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி இது என்னன்னு சட்டம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது சிஃப்ரல் முஸ்தத்தில் குர்ஆனில் நிறைய இடங்களில் வரும். ஸோ இதுக்கு அலிஃபத்துல் சபா அப்படின்னு பேர் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு அலிஃபுக்கு என்ன பேர்? அலிஃபத்துல் சபா அப்படின்னு பேர். அதாவது சபானா 7 அப்படின்னு அர்த்தம். 7 இடங்களில் இந்த மாதிரி அலிஃப் குர்ஆனில் வருதுமா. ஓகேவா? குர்ஆன்லேயே மொத்தமாகவே 7 இடங்களில் இந்த அலிஃப் வரும். ஸோ அது அந்த அலிஃபத்துல் சபா வந்துச்சுன்னா ஒன்று நம்ம வக்ஃபு பண்ணுவோம், இல்லைனா வசூல் பண்ணுவோம். வக்ஃபுனா என்ன? வசூலுனா என்ன? வக்ஃபுனா ஸ்டாப் பண்ணுறது, வஸ்லுனா கண்டினியூஸாக ஓதுறது. ஓகேவா? வஸ்லன் வக்ஃபன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நூரானி காய்தாவை பொறுத்த வரைக்கும்
நம்ம எப்பொழுதுமே எப்படி ஓதுவோம் அப்படின்னு சொன்னால் கண்டினியூஸாக ஓதுற மாதிரி தான் நம்ம ஓதுவோம். ஓகேவா? வக்ஃபு பண்ணுற மாதிரி நம்ம ஓத மாட்டோம். சரியா? ஸோ கண்டினியூஸாக ஓதுற மாதிரி தான் நம்ம இதில் நூறானி காய்தல உள்ள எல்லாமே நம்ம அப்படி தான் ஓதுவோம். சரியா? ஸோ இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், அபதன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு பாக்ஸில் அபதன் அப்படின்னு இருக்கு. இதை வந்து நம்ம கண்டினியூஸாக ஓதும் போது எப்படி ஓதுவோமோ அப்படி தான் ஓதுறோம். அபதன் அப்படின்னு தான் நம்ம கண்டினியூஸாக ஓதும் போது ஓதுவோம். இதே ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எப்படி ஓதுவோம் அப்படின்னு சொன்னால் அபத அபத அப்படின்னு சொல்லி தான் நிறுத்துவோம். ஓகேவா? இது ஸ்டாப்பிங் ரூல்ஸில் நான் வந்து இன்ஷால்லா உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போதைக்கு நம்ம நூறானி காய்தல ஃபுல்லாவுமே எப்படி ஓதுவோம்னா வஸ்லனா தான் ஓதுவோம். அதாவது கண்டினியூஸாக எப்படி ஓதுவோமோ அப்படி தான் ஓதுவோம். கண்டினியூஸாக ஓதும் போது இந்த அலிஃப், அதாவது அலிஃபுக்கு மேலே ஒரு 0 மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து அது வந்து பேர் என்ன, சிஃப்ரல் முஸ்தத்தில். இந்த சிஃப்ரல் முஸ்தத்தில் எப்படி ஓதணும், அந்த அலிஃபை ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? அதனால அன அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். புரியுதாமா? அல்ஹம்துலில்லாஹ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குரானை பொறுத்த வரைக்கும் இந்த அலிஃப் வந்து பலவிதமாக அலாமத்து இருக்கும். அலாமத்துனா என்ன, அதாவது பலவிதமான அடையாளங்கள் இருக்கும் அலிஃபுக்கு. ஓகேவா? ஒரு இடத்துல சிஃப்ரல் முஸ்தீலா வரும், ஒரு இடத்துல சிஃப்ரல் முஸ்தீலா வரும், ஒரு இடத்துல ஹம்சத்துல் கத்தாவா வரும், இல்லைனா ஹம்சத்துல் வசலா வரும். ஸோ இதுக்கு வந்து நிறைய வந்து விதவிதமான அலிஃபுகள் வந்து இன்ஷால்லா நம்ம குரானில் பார்க்கலாம். அதை வந்து போக போக நம்ம வந்து லெசனுக்குள்ளார குரானை ஓதும் போது நம்ம அதை எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இன்ஷா அல்லாஹ். அடுத்தது பாருங்க, பஹீல பஹீல. இப்போ வந்து பஹி இந்த ஹா இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹா காஃபு கைனு இதெல்லாமே வந்து தஃப்ஹீம் எழுத்து. ஓகேவா? தஃப்ஹீம் எழுத்து. ஸோ அதாவது ஹெவி லெட்டர்ஸ். சரியா? ஸோ இதனுடைய திக்னஸை வந்து கொஞ்சம் லைட்டாக குறைச்சி ஓதணும். எதுக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெசரா வரும்போது எல்லாமே இந்த திக்னஸ், இந்த தஃப்ஹீமை வந்து நம்ம குறைச்சி ஓதணும். ஓகேவா? இப்போ ராக்கு வந்து கெசரா வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை டோட்டலாகவே நம்ம எப்படி ஓதணும்னா தர்க்கிக்காக தான் ஓதணும், லைட்டாக தான் ஓதணும். சரியா? ரா மட்டும் ஃபத்தாவும் தம்மாவா மட்டும் வந்துருந்துச்சுன்னா நம்ம ஹெவியாக ஓதுவோம். கெசரா வந்துச்சுன்னா டோட்டலாக தர்க்கிக்கா ஓதணும். புரிஞ்சுச்சா? ஸோ அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதை எப்படி ஓதணும், பஹீல. ரொம்ப அழுத்தி கஷ்டப்பட்டுட்டு பஹை அப்படிலாம் ஓத தேவையில்லை, பஹீல. ஓகேவா? ஸோ அடுத்தது பரோரத்தின். இந்த ரா வந்து ஹெவிங்கிறதுனால பரரத்தின் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிடுவாங்க, அப்படி சொல்லக்கூடாது, பரோரத்தின். ஓகேவா? பரோரத்தின். அடுத்தது ஜஅல. அடுத்தது ஜமஅ. நான் வந்து உங்களுக்கு அப்படியே ஓதிக்கிட்டே போகிறேன். இன்ஷால்லா நீங்கள் வந்து சொல்லும் போது ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒவ்வொன்றா சொல்லி சொல்லுங்க. ஜீம் ஃபத்ஹா ஜ அந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்லி சொல்லுங்க. ஓகேவா? ஐன் ஃபத்ஹா அ ஜ அ, லாம் ஃபத்ஹா ல ஜ அல. இந்த மாதிரி சொல்லாதான் நமக்கு வந்து அந்த ப்ராக்டிஸ் வரும். ஓகேவா? ஹெவி லெட்டர் எது, லைட் லெட்டர் எது, அப் அண்ட் டவுனாக எப்படி ஓதணும் அப்படிங்கிறதெல்லாம் ப்ராக்டிஸ்லாம் அப்போ தான் வரும். ஓகேவா? அடுத்தது ஜமஅ. அடுத்தது ஹசத. ஹ இங்கே வந்து ஏர் ஃப்ளோ இருக்கணும். ஓகேவா? ஹசத எல்லாமே வந்து தர்க்கைக்கு எழுத்துக்கள். ஓகேவா? அடுத்தது ஹஷரா. ரா வந்து ஹெவி. ஓகேவா? ஹஷரா ஹஷரா. அடுத்தது பாருங்க, ஹா ஹா ஹெவி லெட்டர், ஹாஷிய. அடுத்தது ஹா ல கா, அப்பு டவுனு அப்பு. ஓகேவா? ஹா ல கா. அடுத்தது ஹுலிகா, ذكرا, رفع. அடுத்தது ரகபத்தின், சுருருன், சஃபரத்தின், சுஹுஃபன், சு. ஓகேவா? ஹெவி லெட்டர். அடுத்தது ஹூ வந்து லைட் லெட்டர், சுஹுஃபன். ஸோ நமக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்க தெரியணும் ஹெவி லெட்டருக்கும் லைட் லெட்டருக்கும். எந்த ஹரக்காத்து வந்தாலும் சரி, தன்வீன் வந்தாலும் சரி, நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியணும். ஓகேவா? அடுத்தது வஸதன், தபகின், தபகன், துவன், அபஸ, அதல, அலகின், அமதின், ஐனபன், கபரத்தின், அதாவது கபரத்துன். அடுத்தது ஃபஅல. அடுத்தது காத்தா, கா த ரோ துன். இங்கே பாருங்க, ஏற்றம் இறக்கம், அப்பு டவுனு அப்படி வரும். ஓகேவா? காத்தா ரா துன். ஓகேவா?
காத்தர அதாவது காத்தராத்துன் காத்தராத்துன் ஓகேவா ஏற்றம் இறக்கம் அது வந்து நல்லா கவனிச்சு ஓதுங்கம்மா காத்த ராத்துன் ராத்துன் அப்ப காத்தராத்துன் அடுத்தது குதில கதரா கூரிஅ ஓகேவா கூரிஅ அங்க வந்து ஹம்சா எது மேல உட்கார்ந்திருக்கு யா மேல உட்கார்ந்திருக்கு அப்போ அ சவுண்ட் தான் வரணும் கூரிஅ அடுத்தது பாருங்க அடுத்த பேஜ் 8வது பேஜ்ல قاسمٌ كبد كتب كسب كفر குஃபுவன் இந்த இடத்துல நிறைய பேர் வந்து குஃப்வன் அப்படின்னு சொல்லிடுவாங்க இது வந்து சூரத்துல் இக்லாஸ்ல வரும் பாத்தீங்களா குஃப்வன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிடுவாங்க அங்க வந்து குஃபுவன் ஓகேவா அப்போ குஃபுவன் நல்ல வாயை குவிச்சு நம்ம சொல்லணும் அடுத்தது லுபதன் லுமசத்தின் லஹபின் மசதின் அடுத்தது பாருங்க நஹீரத்தன் அடுத்தது வஜத வசக வகப வலத வஹப ஹுமசத்தின் ஹுதன் இங்க பாருங்க ஹுமசத்தின் அப்படிங்கறதுல ஹரக்கத்தெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா எப்படி ஓதுவோம் அப்படின்னு சொன்னா ஹம்சா அப்படிங்கிற ஃபார்மேஷன் வரும் ஓகேவா ஆனா ஹரக்கத்தோட ஓதும்போது வார்த்தையே மாறுபடுது ஹுமசத்தின் ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி வார்த்தைகள்ல வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணாதான் ஹரக்கத்து இல்லாம கூட நம்மளால எப்படி ஓதணும் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஓகேவா ஸோ அல்ஹம்துலில்லாஹ் ஹரக்கத்தோட அழகான முறையில நம்ம தஜ்வீத் ரூல்ஸை பயன்படுத்தி அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஓத பயிற்சி எடுக்கணும் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரே அளவு தான் கொடுக்கணும் அதாவது ஜமானில் ஹுரூஃப் அப்படின்னு அரபிக்ல சொல்லுவோம் ஜமானில் ஹுரூஃப்னா என்ன ஒரே அளவீடு ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரே அளவீடு தான் ஓகேவா ஒன்னு ஏற்றமா ஒன்னு இறக்கமா அந்த மாதிரி மாத்தி மாத்திலாம் நம்ம ஓதக்கூடாது எழுத்துக்களோட அளவீடு சமமா இருக்கணும் மீசான் தராசன் சொல்றோம் இல்லையா சோ அதுதான் ஜமானில் ஹுரூஃப் அப்படின்னு சொல்றது ஒரே அளவீடான இருக்கணும் இந்த அதாவது ஒரு எழுத்த நெடிலாவோ ஒரு எழுத்த குறிலாவோ நம்ம வந்து இந்த ஹரக்காத்துகள்லையும் சரி தன்வீன்லையும் சரி நம்ம ஓதக்கூடாது ஓகேவா அல்ஹம்துலில்லாஹ் தெளிவாயிருக்கும் நம்புறேன் இன்ஷா அல்லாஹ் இந்த லெசனை நல்லாவே பிராக்டிஸ் பண்ணுங்கம்மா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு பரக்கல்லாஹு ஃபீக்கும்